செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் அடப்பன்வயல் வெர்சஸ் அனுபவமா இந்த மட்டை வீச்சாளர் அண்ணன் விராச்சலை ஓபடி மேட்ச் பண்ணா ஸ்ட்ரைக்ல மாமுண்டி பாஸ் ஓவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பாலா பவர் பிளேல ரெண்டு ஃபீல்டர் எங்க வச்சிருக்கானா ஸ்கூப்புக்கு ஃபைனலுக்கு பக்கத்துல ஒரு ஃபீல்டரையும் சுவிட்ச் கிட்டுக்கு பாயிண்ட் ஃபீல்டரை வெல்ல டீப் பாயிண்ட் ஆகும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சிறப்பான ஒரு மட்டை வீச்சு பண்ணி பண்றாரு நல்லா ஸ்டாப் போறாரு. ஓபடி மேட்ச் வந்தா கிருஷ்ணா ஸ்ட்ரைக்ல பேக் டு பேக் ரெண்டு வைட் டிஃபென்ஸ் போயிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டசான பாலை கட் பண்ணியிருக்காரு தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு 6 ஓவர் மேட்ச். ஸோ ரெண்டு பேட்ஸ்மேனும் செட்டில் ஆகி ஆட ட்ரை பண்ணுறாங்க. வரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இன்சைட் ஏஜில் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு மாமுண்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா லச்சு இந்த மாதிரி பாயிண்ட் தலைக்கு மேலே போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போனாரு ஆனால் சாப்பிட முடியாது. பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு லச்சு. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சமனஸ் ஃபர்ஸ்ட் பால் குயிக்காக ஒரு ரன்னுக்கான ட்ரைவ் போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஆடி இருக்காரு அடிக்கப்பட்ட பந்து நல்லா ஸ்டாப் போறேன் போன பால் ஒரு சிங்கிள் இந்த மாதிரி பேட்ல அடிச்சு உடம்புல பட்டு போயிருக்கு. அங்கே விக்கெட்டுக்கான ட்ரைன்னு பார்த்தா அடிக்கல குயிக்கரா போட்டாங்க. ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பவர் பிளே ஓவரை 2 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட ஸ்டீபன் சைக்கிள் லச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கூட்டம் உரசி போட்டிருக்காரு. அம்பேத்கால் டாட் பால் சொல்லியிருக்காங்க. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணியிருந்தாங்க டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு. வரேன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி லேட் கட்டுக்கு போயிருக்காரு. தெளிவாக கேப்ல கண்டிப்பாக பவுண்டரி அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி கிருஷ்ணா பேட்ல இருந்து வர இரண்டாவது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கொயர் லெக்ல ஆட பார்த்தாரு. நல்ல ஒரு கம்பேக் பவுலரிடமிருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ல தெளிவான ஒரு ஃபீல்ட் செட்டப் குட் ஃபீல்டிங். வரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் பாலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை ஓட்டங்கள் பவுன்ஸ்ல பவுண்டரிய போக வேண்டிய ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு நல்ல த்ரோ எக்ஸலன்ட் த்ரோ அடிச்சிருக்காரு. 3 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பாலா ஃபர்ஸ்ட் ஒன் சம்பளையில் வந்தார். நல்ல ட்ரை சரியான டைமிங் பட் கேட்சை பிடிக்க முடியல. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலா. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 ரன் ரஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஓட்டாங்க. ஈஸி ரன் கம்ஃபர்டபுள் டூ. போன பால் ஒரு சிங்கிள். 4th ஒன் இந்த மாதிரி ஊக்கி விட்டுருக்காரு. இப்போதான் கீப்பர் சொன்னாரு கட் பண்ண ரெடி ஆகிரு அப்படிங்கிறத. பேட்ஸ்மேன் தெளிவாக ஆடி இருக்காரு. பிகைண்ட் த ஸ்டம்ப்ல வர அனதர் ஒன் பவுண்டரி. 6 கிளியர் பண்ணிருக்கு. பாயிண்ட் லெக்ல வர்ற ஃபர்ஸ்ட் 6 சார் இங்கே நோ பால் சொல்லிட்டாங்க. அம்பேர் நோ பால் பால தெளிவாக ஆட்டாரு. பால் ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். பேட்ஸ்மேன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாதுன்னு சொல்லும் போது நல்ல கேட்சை பிடிச்சி விக்கெட் செலிப்ரேட் பண்ணிட்டாரு. பட் ஃப்ரீ கிட் பால் அப்படிங்கிறத மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல கேட்ச். ஹலோ ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க. 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் சமனஸ் கையில இருந்து அங்கே 2 ரன்னுக்கான ட்ரையா ரோல தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். போன பால் ஒரு சிங்கிள். விக்கெட் ஸ்டம்ப் போனார். தெளிவாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்லாம் அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருந்தாரு. பவுலர் மறைச்சிட்டான்னு நினைக்கிறேன். விக்கெட். ஸோ ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிக்கிற கிருஷ்ணா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஓவர் நீ பேட்ஸ்மேனா கோகுல் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் கையில் போகும்னு நினைக்கிறேன். ஒரு ரன் சொல்லும் போது மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. பவுண்டரி. ஸோ ஒரு ரன் தான் பேட்ஸ்மேனோட மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. அதை மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்டரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பிரவீன் 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு புட்டாசான பால் பவுண்டரியா பால் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டை வேட்டி போயிட்டாங்க. நல்லா ஸ்டாப் போட்டாங்க ரன். செகண்ட் ஒன் நம்ம ரை கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதையே 2 ரன் கூப்பிட்டுருக்காரு பேட்ஸ்மேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டயர்டாக இருப்பார். ரொம்ப நேரமாக அடிக்கிறாரு லச்சு. அதன் காரணமாக நோ சொல்லிட்டாங்க. 4th ஒன் இந்த ஸ்டம்புக்கு போனார். டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பந்து தவறு பண்ணிட்டாரு. அங்கே பேக்கப் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா எக்ஸலண்டான ஒரு ஸ்டாப். சீனியர் பிளேயர் விழுந்து பிடிச்சிருக்காரு. 2 ரன் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஃபீலிங். ஒரு 2 ரன்ல சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர் அப்படி தான் சொல்லணும். லாஸ்ட் ஒன் மோர் காலைல தான் போட்டிருக்கு. ஒரு ரன்னுக்கான ட்ரை இருக்கும். அங்கே டேரக்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அடிச்சாருங்க டேரக்டா. விக்கெட்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 6 ஓவருக்கு 56 ரன் அடிச்சிருக்காங்க.
57 ரன் டார்கெட். அப்படி நம்மள ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் சமனேஷ், நான் சைக்கில் ஸ்டீபன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோகுல். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலை சுற்றிட்டு இருக்காங்க. எங்கள் ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க. வரன். கோகுலோட செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஸ்டீபன். ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கேப்பில் போகும், பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் விரட்டி போனாங்க, போயிடுச்சுங்க பவுண்டரி. போகாதுன்னு சொல்லும் போது அங்கே தெளிவாக போயிடுச்சு பவுண்டரி. பால் டிராவல் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதோ ரோட்ல குத்தி பின்னாடி தடுன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆஃப்ல 6 பவுண்டரி பார்த்தா லைன் பேட்ச் செக் பண்ணி சொல்லுவாங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் நம்ம சுற்றிக்கிட்டு திரும்பி பவுலர் கைக்கே தான் போச்சு. ஒரு ரன் போட்டாங்க. நல்லா சான்ஸ் இருந்துச்சு, பட் குயிக்கராக போன காரணத்தால பிடிக்க முடியல. ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட தேவா. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே மாமுண்டி டேக்கன் தெளிவாக பிடிச்சிருக்காரு. கேட்சோட வேல்யூ தெரியும். எல்லாரும் கூட பேட்ஸ்மேன் சமனஸ் அவரோட விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்லே எடுத்து கொடுத்துருக்காரு தேவா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரவீன். இப்போ நான் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தேர்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல கிளியர் பண்ணிருக்கா. எஸ், அந்த கர்வ கோட்டையிலே போய் பட்டிருக்கு. 6 பேக் டு பேக் 2 சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர். விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா கிடையாது. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு தேவா. 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 4 ஓவருக்கு 37. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்துட்டு நின்ட்டாரு. செகண்ட் ஒன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துருமாரு. குயிக்கரான டெலிவரி லட்ச கையில் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன். ஆக இன்னொரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால் லட்ச கையில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி ஒயிட் கோட்டில் போயிருந்தாரு. ஆனால் டாட் பாலான்னு பார்த்தா அந்த எண்ணில் கையில் வச்சுட்டாரு, அடிக்கலை. ஒரு ரன். ஃபிஃப்த் ஒன். சப்போர்ட் பண்ணி போனாரு. கேப்பில் தான் போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா 2 ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மோட்டில் குத்தி கரெக்டாக இருந்துச்சு, எடுக்கலை. 2 ரன் அவுட். போனபால் ஒரு ஒயிட் ரீபால். 3 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை போட்ட லச்சு பவுலிங்லேயே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 5 ரன்னுக்கு போட்டிருக்காரு இந்த ஓவரில். 3 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 32. ஃபோர்த் ஓவர் பட கோகுல் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கேட்ச் 6 பார்த்தா தாண்டி போயிடுச்சு. 6. ஸ்டீபன் சூப்பராக ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஒன். மறுக்கி போய் ஆட பார்த்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா கம்பேக்ட் கோகுல். தேர்ட் ஒன். நம்ம கண்ட்ரோல்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணாரு. 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பவுலரே போயிட்டார் பாலுக்கு. ட்ரை ஒரு ரன். ஃபோர்த் ஒன். நம்ம கேப்பில் பிளேஸ் பண்ணுறாரு. அதே இடத்துல பவுலருக்கு தான் வேலை. அகைன் விரட்டி போயிட்டாரு. நல்ல ஸ்டாப். பந்து போட்டு கண்டினியூஸாக போய் எடுக்கிறதெல்லாம் கஷ்டமான விஷயம். பேக் டு பேக் பண்ணியிருக்காரு கோகுல். ஒரு ரன். ஃபிஃப்த் ஒன். இந்த முறையும் பேக்கில் தெளிவாக வாங்கிட்டாரு. கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு இதை 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்காங்க. லயனில் இருந்து எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே இங்கே 2 ரன் ஓட்டாங்க. கோகுலோட லாஸ்ட் 1 மோர். சப்போர்ட் பண்ணி போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சிருக்காங்க. லாங் ஆன் ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப், எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணாரு. ஒரு யங்ஸ்டர் ஒரு ரன். 4 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 21. 5வது ஓவர் பட லச்சு ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பினாரு. லோ கேப்டா போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லச்சு. அவளோட செகண்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. அங்கே கேப்லையா கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு. 6. ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு ஸ்டீபன். 10க்கு 15 ஆயிடுச்சு. தேர்ட் ஒன். ரிவர்ஸ் திரும்பினாரு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. வருத்தப்படுவார் கண்டிப்பாக. டாட் பால். ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனாரு. பவுலர் கைக்கு பக்கத்தில் போயிருக்கு. ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. ஒரு ரன். ரிமைனிங் இருக்க 8க்கு 14. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால அங்கே ஃபீல்டர் இருந்தார், தாண்டி போயிடுச்சு. 6. அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6. ஸ்டீபனோட கை கொடுக்குறாரு. பிரவீன் போன மேட்ச்சில் பவுலிங்கில் மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. இப்போ பாலுக்கு பால் வந்துருச்சு. 7 பாலுக்கு 8. ரிமைனிங் இருக்க 7க்கு 8. முக்கியமான பந்து, மேட்ச் பந்து. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். லட்சு செகண்ட் அசம்பிள் ஆட பார்த்தாரு. விக்கெட் சொல்லியிருக்காங்க. 5 ஓவருக்கு 49 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். பவுலிங் எல்லாம் மாமுண்டி 3 6 பதிவு பண்ண ஸ்டீபன் ஸ்ட்ரைக்கில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக ஆனார், கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரை பார்த்தா ஃபீல்டர் ரொம்ப லாங் தாடாக இருந்தார். கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னிங் இந்த நேரத்தில் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க 2 பேட்ஸ்மேனும். தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு 2 ரன்னை கொண்டு வந்திருக்காரு ஸ்டீபன். செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மாமுண்டி. 4 பாலுக்கு 6 ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேர்ட் ஒன் பவுலர் கைக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கலை, ஸ்டாப் ஆகி வச்சுட்டாரு. ஒரு ரன், ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ரிமினி இருக்க 3 பாலுக்கு 5 ரன். நியூ பேட்ஸ்மேன் அந்த ஸ்ரீ இப்போ ஸ்ட்ரைக்கில் மாமுண்டியோட 4th ஒன். ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸ்லோயர் தூக்கி போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. தப்பான பால் அப்படின்னு நினைக்கிறேன். தலையில் கையை வச்சுட்டாரு மாமுண்டியே. பட் லக்கிலேயே அது நல்ல டேக்கன். ஃபீல்டர் சூப்பராக கேட்சை பிடிச்சாரு. விக்கெட். ரிமினி இருக்க 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் மார்டின் ஃபுல்லாக மறுக்கி போனார். அங்கே பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா நல்ல டேக்கான். இந்த முறை ஃபீல்டரை நிற்க வச்சு தெளிவாக போட்டிருக்காரு மாமுண்டி. ஸோ சைஸாக ஒரு பக்கம் மேட்சை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அடப்பநயில் பக்கம். நியூ பேட்ஸ்மேனா மணிகண்டன் 1 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். 4 ரன் அடித்தா மேட்ச் சூப்பர் ஓவருக்கு கொண்டு போகலாம். ஸோ மேட்ச் பால் 1க்கு 5 டாட் பாலை போட்டிருக்காரு. இந்த மேட்ச் வெல் ஓவர் சூப்பராக போட்டு முடிச்சிருக்காரு மாமுண்டி. 6க்கு 8 அப்படிங்கிற எக்ஸலண்ட் ஓவர். ஒன்று போட்டாங்க. சூப்பரான ஒரு ஓவரை போட்டு முடிச்சிருக்காரு. பட் முன்னாடியே ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு ஸ்டீபன். நான் சைக்கிளே நின்றாரு. உண்மையாகவே ஹாலில் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. பட் மேட்சை வின் பண்ண முடியல.